அண்ணா என்னப்பா சைக்கிள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸ்ல இருக்குமாண்ணா? இருக்குதுப்பா இந்த வரைக்கும் சைக்கிள் இருக்குது. இது விக்கிறதானா? ஆமா இது என்ன ரேட்ல வரும்? 1500 ரூபா வரும்பா. 1500. ஆமா ரேட் கம்மி பண்ணி சொல்லுவாங்கண்ணா. என்னப்பா சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 1200 ரூபா கொடு. 1200. வண்டியெல்லாம் நல்லா இருக்குப்பா. ஜிபே பண்ணலாமாண்ணா? ஜிபே பண்ணிப்பா இருக்கு. சரி, ஓகே. ஜிபே பண்ணி கொடுப்பா நீ. ஜிபே எங்கண்ணா போடலாம்? சரிம்மா நான் காத்து அடிக்கணும். அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரண்ட் ஃபீல்ட் பொண்ணும் கிட்ட சொல்லி விட்டுன்னு இருக்கிறான். ஜிபே பண்ணேன். ஜிபே பண்ணிட்டேன். ஓகே சீக்கிரம் கொஞ்சம் டைம் ஆகுது. வெயில்ல நிக்கிறீங்க உள்ள நில்லு. இல்ல பரவாயில்ல சீக்கிரம் முடிங்க. ஜூஸ் ஏதாவது டைம் ஆகுது. இது ஜூஸ் கடையா இது? ஓ நோ. பரட்டா. எவ்வளவு ஆச்சு? காசு வாங்க மாட்டோம் உங்ககிட்ட. எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதாவது இருந்தா கொடுங்க. A few moments later. இந்த பையன் காசு போடுறேன்னு சொன்னான், போட்டானா இல்லையா? செல்லில் பார்ப்போம். ஐயோ ஐயோ காசு வரவே இல்லை. ஆஹா சைக்கிளும் போச்சா, காசு வரல. ஐயோ ஐயோ ஏமாற்றிட்டானா அவன். நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் அப்பா அம்மாவனை வரண்டா டாய் விடமாட்டான்டா ஒன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இந்த வீடியோ வந்து சிரிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, சிந்திக்கிறதுக்காகவும் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போலாம் ஏமாத்துறவங்க பல விதமாக ஏமாத்துறாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் நம்மளுமே தொழில் பண்ணுறவங்க, கடை வச்சிருக்கவங்களாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் நம்மளே திங்ஸ் வாங்கிட்டு நான் ஃபோன்பே பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கே காசு அனுப்பிட்டு நம்மகிட்ட ஜஸ்ட் டிக் காமிக்கும் இல்லையா, அதை காமிச்சிட்டு அவங்க மான்னு போயிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கடையில் வந்து ஏற்கனவே பொருள் வாங்கியிருப்பாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தடவையும் பொருள் வாங்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சிட்டு அவங்க மான்னு போயிடுறாங்க. நம்மளும் வந்து நம்ம கடை பேர் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அப்புறமா செக் பண்ணி பார்த்தா காசே வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வந்து யார் உங்ககிட்ட வந்து ஃபோன்பே ஜிபே பண்ணி எந்த பொருள் வாங்கினாலும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அவங்க மொபைல் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அது வந்து டேட்டு டைமு உங்கள் கடை பேர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் பொருளை கொடுங்க, இல்லைனா பொருளை கொடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ரூபாயை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து வேறு யாருக்கும் நம்ம வந்து ஏமாந்துட்டுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. இது என் லைஃப்பில் உண்மையாக நடந்த விஷயம், அதனால தான் நான் இந்தளவுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.